வணக்கம் மக்களே. ஸ்ரீ மகா ப்ராப்பர்ட்டிஸ்ல இருந்து அன்பு செல்வன். இப்ப நம்மளுடைய புது லே அவுட் பாத்துட்டீங்கன்னா பொள்ளாச்சியில இருந்து கரெக்டா ஒரு 8 கிலோமீட்டர் தொலைவுல திப்பம்பட்டி அப்படிங்கிற ஒரு ஊரை ஒட்டியே இருக்கக்கூடிய ஒரு லே அவுட் ஆனது ஸ்ரீ குமர நகர். இந்த லே அவுட் வந்து பாத்துட்டீங்கன்னா பொள்ளாச்சி டு உடுமலை பழனி திண்டுக்கல் பைபாஸ் ரோட்டு மேலேயே அமைஞ்சிருக்குதுங்க. இதுக்கு நமக்கு பின்புறம் பாத்துட்டீங்கன்னா பின்னாடி இருந்து ஒரு 250 மீட்டர்ல நம்ம பொள்ளாச்சியினுடைய புது பைபாஸுங்க, எலவேட்டட் ஹைவே பொள்ளாச்சி டு நாகப்பட்டினம் ஆச்சிப்பட்டியில ஆரம்பிச்சு நமக்கு அதுவும் திண்டுக்கல் வரைக்கும் கொண்டு போய் சேர்த்திடுவாங்க. அது வந்து எலவேட்டட் ஹைவே. சோ இந்த ரெண்டு ஹைவேக்கு நடுவுல நமக்கு ஒரு லே அவுட் ஆனது அமைஞ்சிருக்குதுங்க. ரெண்டு பைபாஸ் ரோட்டுக்குமே அக்சஸ் இருக்குது. பொள்ளாச்சி டு உடுமலை பழனி பைபாஸ் ரோட்ல வந்து இமீடியட் அக்சஸ்ங்க. நம்ம பேக் சைடு நாகப்பட்டினம் ஹைவே வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 250 மீட்டர் தான். இந்த ஸ்ரீ குமரன் நகர்ல நமக்கு 152 சைட்டுகள் இருக்குதுங்க. நம்ம வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஃபேஸ் அண்ட் செகண்ட் ஃபேஸா பிரிச்சிருக்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபேஸ் வந்து பாத்துட்டீங்கன்னா இமீடியட் ரோடு அக்சஸ்ல இருக்கிறங்காட்டி பியூர் ரெசிடென்சியல் பிளாட்ஸுங்க, விச் கேன் பி யூஸ்டு ஃபார் கமர்ஷியல் பர்பஸாகவும் நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப வந்து பாத்துட்டீங்கன்னா நிறைய டெவலப்மெண்ட்ஸ் கொண்டு வந்துட்டே இருக்கிறோம். நம்மளுடைய லே அவுட்டுக்குள்ளார ஒரு இன்னொரு நல்ல அற்புதமான விஷயம் என்ன பாத்துட்டீங்கன்னா கருப்பராயன் கோயில் இருக்குங்க. புது திருப்பணிகள்லாம் நடந்து அதனுடைய வேலைப்பாடுகள் எல்லாம் போய்கிட்டு இருக்கு. இதுல வந்து பாத்துட்டீங்கன்னா இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 25 சைட் வரைக்கும் நம்ம இது வரைக்கும் சேல் பண்ணி முடிச்சிருக்கிறோம். ஸோ பேலன்ஸ் சைட்ஸ் இருக்குது. இது எல்லா சைட்ஸுமே வந்து பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லா ஃபேசஸ்லயுமே அவைலபிள் இருக்குது. ஸோ இது லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டாகவும் சரிங்க, ஒரு ஷார்ட் டைம் இன்வெஸ்ட்மெண்ட். எனக்கு இன்னைக்கு இது இன்வெஸ்ட்மெண்ட் பண்றேன், எனக்கு 2 இயர்ஸ்ல வந்து பாத்துட்டீங்கன்னா எனக்கு ஒரு நல்ல ஹைக், நல்ல அப்ரிசியேஷன்ல எனக்கு இந்த ப்ராப்பர்ட்டி எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுக்கான அற்புதமான லே அவுட் இந்த லே அவுட் தானுங்க. நம்ம இது மாதிரி நிறைய லே அவுட்டுகள் செய்திருக்கிறோம். பட் ஆனா ஒரு இன்வெஸ்ட்மெண்டா மட்டும்தான் மத்த பக்கம் இருக்கும். ஆனா இங்க வந்து உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் ஆனது ஒரு மிக விரைவில் நல்ல அப்ரிசியேஷன், ஆல்மோஸ்ட் டபுள் த டைம்ல உங்களுக்கு ஒரு ரிட்டர்ன்ஸ் வேணும்னா அது இங்க மட்டும்தான் வாய்ப்பு இருக்கு. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா இது இன்னொரு என்ட்ரன்ஸ் வந்து பாத்துட்டீங்கன்னா ஊரை ஒட்டியே இருக்குதுங்க, ஊருக்கு உள்ளே இருக்குதுன்னு தான் சொல்லணும். இப்ப இதுக்குள்ள ஒரு புதுசா ஒரு வீடு கட்டிட்டு இருக்காங்க. மிக விரைவில் இன்னும் ஒரு 2 வீடுகள் கட்ட இருக்குது. இது நம்மளும் வந்து பாத்துட்டீங்கன்னா இப்போ ஒரு குவாலிட்டியான கன்ஸ்ட்ரக்ஷன்ல நம்மளும் உங்களுக்கு இதைய வீடுகளும் கட்டி கொடுக்குறோம். இது நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 பேங்கோட நம்ம டைப் வச்சிருக்கிறோம். ஸோ உங்களுடைய ரேட்டிங்ஸ் பொறுத்து உங்களுக்கு நாங்க லோன்ஸ் நாங்களே அவைல் பண்ணி கொடுத்துருவோம். ஒரு டோக்கன் அமௌண்ட்டை மட்டும் நீங்க பே பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம இடத்தையும் பர்ச்சேஸ் பண்ணி கொடுத்து உங்களுக்கு அற்புதமான முறையில வித்தவுட் எனி காம்ப்ரமைஸ் குவாலிட்டி கன்ஸ்ட்ரக்ஷன் முதல் கொண்டு நம்ம பண்ணி கொடுத்துருக்கிறோம். இதே வந்து பாத்துட்டீங்கன்னா பொள்ளாச்சியில நான் ஏன் வந்து இப்போ நான் பொள்ளாச்சிக்காரங்க மட்டும்தான் இங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுங்கிறது இல்ல. ஸோ நிறைய பேர்கள் நாங்க இதுக்கு முன்னாடி எடுத்த லே அவுட்ல நிறைய ஊர்கள் நிறைய டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து கொண்டு வந்து நாங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வச்சிருக்கிறோம். என்ன ரீசன் பாத்துட்டீங்கன்னா பொள்ளாச்சியினுடைய தனி சிறப்பு அதுதான். பொள்ளாச்சிங்கிறது வந்து பாத்துட்டீங்கன்னா எல்லாத்துக்குமே தெரியும், தென்னந்தோப்புகளோட இயற்கையோட சேர்ந்து இருக்கக்கூடியதுதான் ஒரு பொள்ளாச்சி நகரமானது. ஆனா பொள்ளாச்சியில இன்னொரு சிறப்பான அம்சம் என்னன்னு பாத்துட்டீங்கன்னா பொள்ளாச்சியில சாயந்தரம் 4 மணிக்கு மேல 5 மணிக்கு மேலாக ஊர் குளிர்ந்துருங்க. அதனால வந்து பாத்துட்டீங்கன்னா பொள்ளாச்சிக்கு வந்து யாராவது கவர்மெண்டல் ஸ்டாஃபோ யாராவது வந்து ஒர்க் பண்ண வந்து யாரு வந்திருந்தாலும் கண்டிப்பா அவங்க இங்க ஒரு ப்ராப்பர்ட்டி வச்சிருப்பாங்க. இதை விட நம்ம ஒரு நடுத்தர மக்களா இருந்தாம் அப்படின்னா நமக்கு ஒரு 2 சைட் வாங்கிட்டோம், ஒரு 3 சைட் வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லி போட்டு நம்ம அடுத்த இன்வெஸ்ட்மெண்ட்ல கொண்டு போய் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டை தேவையில்லாத இன்வெஸ்ட்மெண்ட்டா நம்ம நகரம் சொத்தாவோ இல்ல வேற ஏதாவது சொத்துக்களாவோ நம்ம அதை பண்ணிடாம மினிமம் 10 பிளாட்டாவது ஒரு ஃபேமிலிக்கு இருக்கணும். என்ன ரீசன் பாத்துட்டீங்க அப்படின்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல கால சூழ்நிலைகளை எப்படியாவது நம்ம பணத்தை ஈட்டுறோம், பொருள் ஈட்டணும் அப்படிங்கறதான் போய்கிட்டு இருக்கோம். இதுல மட்டுமே நம்மளுடைய லைஃப் முடிஞ்சு போயிடக்கூடாது. அப்போ ஈட்டின பணத்தை அருமையான முறையில ஒரு நல்ல முறையில அதை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வைக்கணும். இப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வைக்கணும் அப்படிங்கறது எப்படி பண்ணணும் பாத்துட்டீங்கன்னா ஒரு 10 இடத்துலயோ இல்ல ஒரு இடத்துலயோ ஒரு 10 பிளாட்டுகளாக நம்ம வச்சுக்கணும். மினிமம் ஒரு ஃபேமிலிக்கு 10 பிளாட் இருக்கணும். எதுக்காக 10 பிளாட் சொல்றேன்னு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 2 குழந்தை இருக்குதுன்னு உதாரணத்துக்கு சொல்றோம் அப்படின்னா உங்க 2 குழந்தைக்கு ஒரு குழந்தைக்கு அவங்களுடைய கல்வி செலவுக்காக ஒரு பிளாட் கண்டிப்பா வேணும். இன்னொரு அதை 2 குழந்தைங்கன்னா 2 பிளாட் அவங்க கல்விக்காக மட்டுமே இருக்கணும்ங்க. இரண்டாவது இருக்கக்கூடிய 3வது 4வது பிளாட் பாத்துட்டீங்கன்னா அவங்களுடைய திருமணத்துக்காக நீங்க வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய 2 பிளாட்டை வித்து மறுபடியும் 2 பிளாட்ல நம்ம வீடு கட்டி நம்மளுடைய ரிட்டையர்மெண்ட் லைஃபுக்கு ஒரு பிளாட். இந்த மாதிரி நம்ம தலைவர் சொல்ற மாதிரி பிரிச்சுக்கணும். 10 பிளாட் இருந்தா அந்த 10 பிளாட் என்னென்ன பர்பஸுக்காக நீங்க இந்த 2 பிளாட் எஜுகேஷனுக்காக இப்ப லிக்விடேட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா மீதி இருக்கக்கூடிய பிளாட்டுகள் எல்லாமே அப்ரிசியேஷன் மோட்லயே தான் இருக்கும். ஆனா நம்மளோட இன்ஃபிளாக்சுவேஷன் என்ன பண்ணிடும், நம்மளுடைய செலவினங்களுடைய பணத்தையும் அதுவும் அதை போய் எட்டி பிடிச்சிடும். அதனால நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸை கரெக்டான முறையில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வைக்கணும் அப்படின்னா அது பிளாட் வந்து
ஒரு மிகச்சிறந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டா இருக்கும். நீங்க கோல்டு சொல்லலாம். கோல்டு இன்னைக்கு இவ்வளவு ரேட் ஏறிடுச்சுன்னு சொல்லுவாங்க. பட் ஆனா கோல்டு ஒரு இடத்துல ரேட் ஏறும். ஆனா அடிச்சதுன்னா போன தடவை கீழே அடிச்சு இறங்குன மாதிரி கீழே அடிச்சு இறங்கும். ஆனா நீங்க இன்னைக்கு பிளாட்ல இன்னைக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இன்னைக்கு ஒரு சென்ட் 5,00,000 கொடுத்து வாங்கிட்டீங்கன்னா, அடுத்த பக்கத்து சைட்டு அவன் 5,10,000 அங்க மார்க்கெட் மட்டும் ஃபிக்ஸ் ஆயிடும். இதே மாதிரி இடத்துக்கு மட்டும் எங்கேயுமே கம்மியாகாது. பிகாஸ் இதை ப்ரொடக்ஷன் பண்ண முடியாது. அதனால இதுக்கு உண்டானதை பாத்துட்டீங்கன்னா விலை ஏற்றங்கள் ஏறும் போகத்திலேயே தான் இருக்கும். அப்புறம் நம்மளுடைய சைட்டு இந்த சைட்டினுடைய சிறப்பு அம்சம் என்னன்னு பாத்துட்டீங்கன்னா, நீங்க வெறும் 700 மீட்டர்ல பொள்ளாச்சியினுடைய தலை சிறந்த ஆர்ட்ஸ் காலேஜ்ல ஒன்னான சரஸ்வதி தியாகராஜ காலேஜுக்கு நீங்க ரீச் பண்ணிட முடியும். அதே மாதிரி கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்லயே நீங்க சொல்ல போனா எம்சிடி காலேஜ்ங்கிற பாத்துட்டீங்கன்னா ரொம்ப மகளிர் கவுண்டரால் ஆரம்பிக்கப்பட்ட மிக சிறந்த காலேஜுங்க. ஏன்னா காலேஜுக்குள்ளாரியே உங்களுக்கு படிக்கிறதுக்கு பிளஸ் 1 பிளஸ் 2 படிக்கிறதுக்கு பள்ளி கவுண்டர் ஸ்கூல் கொடுக்குது. அங்கேயே உங்களுக்கு தொழில்முறை கல்வியும் கத்துக் கொடுத்துட்டு இருக்காங்க. ரெண்டாவது அதுக்குள்ளாரியே பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு பாலிடெக்னிக்கும் இருக்கு. இதுல எல்லாம் முடிச்சு வர்றவங்களுக்கு பக்கத்திலேயே அவங்களுடைய பிசினஸ் மாடல்ஸ் நிறைய வச்சிருக்காங்க. அதுக்குள்ளேயே எடுத்துருவாங்க. அதுக்கு உள்ளாரையே விவிடிஎன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹப் ஐடி பார்க்கும் உள்ளேயே வச்சிருக்காங்க. ஸோ இதுல படிச்சவங்களும் அதுலயே வேலை செய்துட்டு இருக்கிறாங்க. அப்பேற்பட்ட உன்னதமான எம்சிடி காலேஜ் நம்ம சைட்ல இருந்து கரெக்டா 1.5 கிலோமீட்டர் தான். மீறி போனா நீங்க என்ன ரோடு பாத்துட்டீங்கன்னா நல்ல 4 ட்ராக் ரோடுங்க. நீங்க இறங்கின உடனே நீங்க 10 மினிட்ஸ் எவ்வளவு மெதுவா போனீங்கன்னாலும் 10 நிமிஷத்துல நீங்க எம்சிடி காலேஜ் அடைஞ்சிட முடியும். 5 நிமிஷத்துல நீங்க எஸ்டிசி காலேஜ் போயிட முடியும். இன்னும் ஒரு 5 நிமிஷம், அதாவது 15 நிமிஷம் தான். பொள்ளாச்சி சிட்டிக்குள்ள நீங்க உள்ள போகணும் அப்படின்னா பொள்ளாச்சி சிட்டி திருப்பூர் ரோடுனாலும் சரி, கோயம்புத்தூர் ரோடுனாலும் சரி, இந்த பக்கம் வால்பாறை ரோடுனாலும் சரி, இந்த பக்கம் கேரளா எங்க போனீங்கனாலும் 15 நிமிஷத்துல நீங்க அங்க போயிடலாம். அதே மாதிரி நம்ம எம்சிடி காலேஜுக்குள்ளாரே மிராக்கல் அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் கிளினிக் வச்சு ரன் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு சுத்தி இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு சுகாதார முறையில ஹாஸ்பிட்டல் சர்வீஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அதுவும் பண்ணிட்டு இருக்காங்க. இது இல்லாம பாத்துட்டீங்கன்னா நம்ம சைட்டுக்கு 2 புறமும் ஒரு தொழில் நிறுவனங்கள் இருக்குதுங்க. நம்ம சைட்டினுடைய இடது பக்கம், அதாவது நீங்க உடம்புப்பேட்டை ஹைவேக்குள்ள போயிட்டு இருக்கும் போது விவிடிஎன் அப்படிங்கிற இன்னொரு இண்டஸ்ட்ரியும் அங்க இருக்குதுங்க. இது பாத்தீங்கன்னா பேக்கேஜிங் இண்டஸ்ட்ரீஸ், அதாவது இம்போர்ட் பண்ணி நிறைய கேஜெட்ஸ் எல்லாம் இங்க அவங்க பண்ணி எல்லா பக்கமும் அவங்க சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களோடதான் விவிடிஎன் சாஃப்ட்வேர் கம்பெனி தான் எம்சிடி காலேஜுக்குள்ளார அமைஞ்சிருக்கு. அதனால நம்ம இந்த ஸ்ரீ குமரன் நகர்ல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதன் மூலமாக உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஒரு சேஃபான இன்வெஸ்ட்மெண்டா இருக்கிறது மட்டும் இல்லாம இது நீங்க எப்ப வேணாலும் லிக்விடேட் பண்ணிட முடியும். ஒரே ரீசன் இது அக்சசபிள் டு தி எலவேட்டட் ஹைவேக்கும் சரிங்க, ஹைவேக்கும் சரிங்க. ஸோ இந்த ரோட்டுக்கு வந்துட்டீங்க அப்படின்னா இங்கிருந்து ஆச்சிப்பட்டி போகணும்னா நீங்க எலவேட்டட் ஹைவேல ஏறிட்டீங்கன்னா வெறும் 10 நிமிஷம் தான். நீங்க பொள்ளாச்சிக்குள்ள போய் எந்த டிராபிக்லயுமே சிக்க வேணுங்கிறது இல்ல. நீங்க கோயம்புத்தூர் போகணுமா, நீங்க எலவேட்டட் ஹைவே எடுத்துட்டீங்க அப்படின்னா ஆச்சிப்பட்டி 10 நிமிஷத்துல 30 to 35 மினிட்ஸ்ல நீங்க கோயம்புத்தூரே நீங்க ரீச் ஆயிடலாம். இந்த மாதிரியான ஒரு உன்னதமான இடத்துல உங்களை முதலீடு செய்வதற்காக உங்களை வரவேற்கிறோம். ஸ்ரீ மகா ப்ராப்பர்ட்டிஸ் மூலியமாக இது மாதிரி நாங்கள் நிறைய லேஅவுட்டுகள் எடுத்து நாங்கள் கடந்த சில வருடங்களாக இதை செய்து கொண்டு இருக்கிறோம். இதுக்கு முதல்ல பாத்துட்டீங்கன்னா இன்னொரு லேஅவுட் எடுத்திருந்தோம். அந்த 2 லேஅவுட்டுமே சிறப்பாக நாங்க முடிச்சிருக்கிறோம். கிணத்துக்கடவுலையும் சரி, வடக்கேபாளையத்திலையும் சரி. இப்போ அடுத்த லேஅவுட் இந்த மாதிரி நாங்க எங்களுடைய லேஅவுட்டுகள் எல்லாமே பாத்துட்டீங்கன்னா ஈஸி அக்சஸ்ல தான் இருக்கிற மாதிரி தான் எடுப்போம் நாங்க. இதே இந்த ஊருக்கு இன்னும் ஒரு 4 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது அப்படின்னு வர சொன்னீங்க அப்படின்னா நான் எங்க கஸ்டமரை இப்படி இந்த கிராமத்துக்குள்ள இங்க வாங்க, இங்க முதலீடு செய்யுங்க அப்படின்னு நாங்க சொல்லவே மாட்டோம். நாங்க எங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் எங்களை நம்பி வரவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் எல்லாமே பாத்துட்டீங்கன்னா ஈஸி அக்சஸ் டு எலவேட்டட் ஹைவேக்கு பக்கத்திலேயே இருக்கும். இதே பாத்துட்டீங்கன்னா நம்ம உடமலை பைபாஸ் ரோட்டு மேல இருக்கக்கூடிய விவிடிஎனுக்கு பக்கத்துல இப்ப புதுசா திருமண மண்டபம் ஒன்றும் மிக பிரம்மாண்டமா கட்டியிருக்கிறாங்க. அதே மாதிரி நம்ம எம்சிடி காலேஜ் தாண்டி போயிட்டீங்க அப்படின்னா நமக்கு ஒரு எல்லா ஸ்கூல் ஹப்புமே இந்த ரோட்ல தான் இருக்குதுன்னு சொல்லலாம். அதாவது விஸ்வதிப்தி மெட்ரிகுலேஷன் ஸ்கூல், கிறிஸ்டியானிட்டி நடத்தக்கூடிய ஒரு பாய்ஸ் ஸ்கூல் பாத்துட்டீங்கன்னா விஸ்வதிப்தி. அவங்களுக்கு ரொம்ப சூப்பரான ஸ்கூல் சொல்லலாமுங்க. கார்மல் ஜோதின்னு சொல்லிட்டு அதுக்கு நேர் ஆப்போசிட்ல குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷனுங்க சிபிஎஸ்இ ஸ்டாண்டர்டா கொடுக்குறாங்க. அதுபோக நமக்கு அறுசுவை உணவு கொடுக்கறதுக்கு அமுத சுரபி ஊஞ்சவலாம்பட்டிலேயே சிறப்பா வச்சிருக்கிறாங்க. ரெண்டாவது பாத்தீங்கன்னா ஊஞ்சவலாம்பட்டியில இன்னைக்கு வேல் மண்டபம் பாத்துட்டீங்கன்னா இன்னைக்கு பொள்ளாச்சியினுடைய ப்ரைடுன்னே சொல்லலாம். ஒரு கண்ணாடி மாளிகை மண்டபம் அப்படின்னா அது வேல் மண்டபம் தான். அது மிக சிறப்பா அமைச்சிருக்கிறாங்க. அதுல இருந்து வெறும் 150 மீட்டர்ல இன்னைக்கு வேலம்மாள் போதி கேம்பஸ்ங்கிற பேர்ல பொள்ளாச்சிக்கு வர்றாங்க. மிகப்பெரிய பொருள் செலவிதத்தோட இன்னைக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருக்கு. ஆன்கோயிங் கன்ஸ்ட்ரக்ஷன். ஆல்ரெடி அவங்க அட்மிஷன்ஸ் எல்லாம் எடுத்துட்டாங்க.
சில ஸ்டாண்டர்ட்ஸுக்கு வந்து அவங்க ஜூம்ல அவங்க கிளாஸும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. மோஸ்ட் ப்ராபபிலி 2026 ஜூன் மாசம் பார்த்துட்டீங்க அப்படின்னா அந்த ஸ்கூல் வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பா நம்மளோட சைட் வந்து ரொம்ப சீக்கிரமா முடிஞ்சிடும். ரீசன் என்ன கேட்டீங்கன்னா, நம்ம குமரன் நகர்ல இருந்து நீங்க வேலம்மாள் ஸ்கூலுக்கு போறதுக்கு வெறும் 10 நிமிஷம் கூட ஆகாதுங்க. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப ஹாப்பியா போயிடலாம். ரொம்ப எட்டி பிடிக்கிற தூரத்துல தான் வேலம்மாள் இருக்குதுன்னு சொல்லலாம். இப்ப அதுவுமே வந்து பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு அது தாராபுரம் குளித்தலை முசிறி குளித்தலை ஹைவேங்க அது. இந்த ஹைவேவும் அதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய பொள்ளாச்சி டு நாகப்பட்டினம் ஹைவேவும் அதே மாதிரி பொள்ளாச்சி உடுமலை திண்டுக்கல் பைபாஸையும் பாத்துட்டீங்கன்னா கனெக்ட் பண்றதுக்கு இன்னொரு இன்டர் கனெக்ட் பைபாஸ் இருக்குது. நம்ம திப்பம்பட்டி ஊருக்குள்ள இருந்து இந்த 3 ஹைவேயுமே கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஹைவே. இந்த ஹைவே 3 ஹைவேக்கு நடுவுல இருக்கிறது தாங்க நம்மளது ஸ்ரீ குமரன் நகருங்க. இந்த குமரன் நகர் வந்து பாத்துட்டீங்கன்னா இன்னைக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் பட்சத்தில் மிக விரைவில் உங்களுடைய பணம் மிக விரைவில் 2 மடங்காகக்கூடிய அற்புதமான வாய்ப்பு நம்மளுடைய ஸ்ரீ குமரன் நகர்ல இருக்குது. அதுவும் இல்லாம இது ஒரு நல்ல பூமி, கோயிலோட இருக்கிறங்காட்டி இது ஒரு தெய்வீக பூமின்னே சொல்லலாம். ஸோ உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து கோயில் இல்லாத இடத்துல குடியிருக்க கூடாதுன்னு கூட சொல்லுவானுங்க. ஆனா இது கோயிலோடு இருக்கக்கூடிய ஒரு லே அவுட். என்னுடைய நம்பர்ஸ் பூராமே கீழே ஸ்க்ரோல்ல ஓடிட்டு இருக்கும். கைண்ட்லி கிவ் மீ எ கால். நாங்களே உங்களுக்கு சைட் விசிட் புக் பண்ணிக்கிறோம். நீங்க எங்களுக்கு ஒரு கால் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களை நாங்களே பொள்ளாச்சிக்குள்ள இருக்கும் பட்சத்துல உங்களை நாங்களே கூட்டிட்டு வரும்போதே அந்த பினான்சியல் அவேர்னஸ் நாங்க சொல்லிடுவோம். சொல்லி வரும்போதே வந்து எந்தெந்த மாதிரி இடங்கள் எல்லாம் நம்ம கிராஸ் பண்ணி வருகிறோம், இன்னும் மிக விரைவில் இந்த இடங்களால் நமக்கு என்ன பயன், நம்ம எந்த மாதிரி இடத்துல இருக்கணும், நம்ம இந்த இடத்துல இன்னைக்கு சைட்டு வாங்கிட்டோம், நாளைக்கு வீடு கட்ட முடியுமா, சந்தோஷமா கட்டி குடியிருக்கலாமுங்க. காரணம் என்னன்னா இது ஊருக்குள்ளேயே இருக்கக்கூடிய ஒரு லே அவுட். நம்ம லே அவுட்ல ஏற்கனவே வீடுகள் கட்ட ஆரம்பிச்சுட்டாங்க, இன்னும் அடுத்தடுத்த வீடுகள் வர இருக்கிறது. அதனால இது யாரு வாங்கினாலும் இன்னைக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா இது பிரீமியம் விலா. அடிச்சு சொல்றேன், இது பிரீமியம் விலா உங்களுக்கு பட்ஜெட் விலையில நாங்க கொடுத்துட்டு இருக்கிறோம். காரணம் என்னன்னா தீஸ் ஓனர்ஸ் ஆர் ரியலி ஜெனரஸ். அதனால இன்னைக்கு மார்க்கெட் பாத்துட்டீங்கன்னா அதனுடைய மார்க்கெட் விலையில எல்லாம் வேற மாதிரி இருக்கு. நீங்க வந்து கேட்டுக்கோங்க, தெரிஞ்சுக்கலாம். அந்த மாதிரி இடத்துல நம்ம உலகம் எங்கும் இருக்கக்கூடிய தமிழ் மக்களாலும் சரி யாருனாலும் சரி எங்களுக்கு ஒரு கால் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே பக்கா டாக்குமெண்டேஷன்ல இருந்து எல்லாமே நாங்களே உங்களுக்கு கூட்டிட்டு போய் சிறப்பா செஞ்சு கொடுக்குறோம். எல்லாமே இது வரைக்கும் நம்ம வரைக்கும் ஒரு 25 சைட்டை வந்து நல்லா ஹாசல் ஃப்ரீயா நம்ம முடிச்சு கொடுத்துருக்கிறோம். இது வரைக்கும் நம்ம 25 ஹாப்பி கஸ்டமரோட நம்ம இதுல செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கிறோம். நீங்களும் எங்களோட வந்து ஸ்ரீ மகா ப்ராப்பர்ட்டிஸ்ல குமரன் நகர்ல இணையணும்னு சொல்லி நான் உங்களை எல்லாத்தையும் வேண்டி கேட்டுக்கிறேன். ஸோ அதனால நீங்க வந்து பாத்துட்டீங்கன்னா உங்களுடைய டைமை வந்து எப்படி கொடுக்கணுமோ, எப்படி நம்மளுடைய சின்ன வயசை வந்து நம்ம ஒரு பொருள் ஈட்டுறதுக்காக ஒரு கல்வியை கற்கிறோமோ, அந்த கல்வியை கற்ற பின் நம்ம எப்படி ஒரு தொழில்துறைக்குள்ள உள்ள போகிறோமோ, தொழில்துறைக்குள்ள போய் நம்ம இப்பவே வந்து பாத்துட்டீங்கன்னா, ஏன்னா நம்ம வந்து முதலுடைய லைஃப் ஸ்டைல நம்ம இல்ல, எல்லாத்துடைய லைஃப் ஸ்டைல் மாறிடுச்சு. ஒரு இடத்துல போய் நம்ம போய் ஸ்டக் ஆகி நின்றக்கூடாது. அதனால இப்பவே அந்த சேவிங் ஹேபிட்ஸை தயவு செய்து கொண்டு வந்து நமக்கு மீதிக்கு நம்ம லைஃப்குள்ள எல்லா லைஃப்குள்ளயும் கொண்டு வரணும்னு சொல்லி கேட்டுட்டு எல்லாரும் உங்களுடைய சேவிங்ஸை நல்லபடியா சேவ் பண்ணி அந்த சேவ் பண்ண இன்வெஸ்ட்மெண்ட்டை நல்ல பிளாட்ஸ்ல நல்ல இடங்களாக என்னைக்குமே நம்மளுடைய லைஃப் லாங் நம்ம கூட இருக்க போறது இதுதானுங்க. சோ நம்மளையும் தாண்டி நம்ம சந்ததியினரையும் தாண்டி எல்லாத்துக்கும் ஒரு இன்பத்தையும் நமக்கு ஒரு சந்தோஷத்தையும் கொடுக்க போறது சொத்துக்கள் மட்டும்தான். அதனால சொத்துக்கள் நிறைய வாங்கி வையுங்க. இதர செலவுகளை தயவு செய்து குறைச்சிக்கலாம். நம்ம குறைச்சிக்கிட்டு இதுல நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண பட்சத்துல நமக்கு இன்னும் நிறைய நம்மளுடைய வாழ்க்கை தரம் மேம்படும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு எல்லாத்துக்கும் இது வரைக்கும் நான் வாட்ச் பண்ண உங்களுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அடுத்தடுத்த வீடியோல இன்னும் நான் எங்களுடைய ப்ராஜெக்ட்ஸை பத்தி இன்னும் கொஞ்சம் பிரீஃபா உங்களோட சேர்ந்து நான் கலந்துக்கிறேன். எங்களுக்கு தேவைப்படுறவங்க கண்டிப்பா பொள்ளாச்சிக்குள்ளார நல்ல இடங்களை நாங்கள் வாங்கி கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். எங்களுடைய நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. ஸ்ரீ மகா ப்ராப்பர்ட்டிஸ்ல இருந்து உங்களுக்கு சேவை செய்வதற்காக நாங்கள் தயாராக இருக்கிறோம். நன்றி, வணக்கம். மேலும் தகவலுக்கு கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணுங்க.